Good morning student. Now we are discussing about parturition and lactation. இப்போ பார்ச்சுரேஷன்னா என்ன? மகப்பேறுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்ச்சுரேஷன் மீன்ஸ் என்ன சொன்னால் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. அப்போ ப்ரெக்னன்சி முடிஞ்சு எது ஒரு சார் அப்படின்னா கிவிங் பர்த் டு த யங் ஒன். ஓகே, அப்போ இந்த காலங்கள் வரை இருப்பது தான் எது சார் அப்படின்னு கேட்டால் பார்ச்சுரேஷன். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. பார்ச்சுரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி கிவிங் பர்த் டு த பேபி. இட் இஸ் கால்டு என்னென்னு கேட்டால் பார்த்து. அப்போ இதில் ஒரு சீரியஸ் ஈவெண்ட் நடக்குது. அப்போ இந்த சீரியஸ் ஈவெண்ட்னா என்ன சார் மீனிங்? அதாவது எக்ஸ்பெல் த இன்ஃபேண்ட் ஃப்ரம் த யுட்டிரஸ். அப்போ யுட்டிரஸில் இருந்து இன்ஃபேண்ட் வெளியேறக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் லேபர் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மறுபடியும் சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் பார்ச்சுரேஷன்? பார்ச்சுரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, கர்ப்ப காலங்கள் முடிந்து கிவிங் பர்த் டு த பேபி, இளம் உயிரி வெளியேறக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா பார்ச்சுரேஷன். இதில் ஒரு சீரியஸ் ஈவெண்ட்ஸ் நடக்குது, சீரியஸ் சீக்வன்ஸ் நடக்குது. என்ன சார் நடக்குது அப்படின்னா, அதாவது எக்ஸ்பெல் த இன்ஃபேண்ட் ஃப்ரம் த யுட்டிரஸ், கர்ப்பப்பையிலிருந்து குழந்தை வெளியேறக்கூடிய அந்த ப்ராசஸ் இஸ் கால் லேபர் பெயின். தட் இஸ் எ ட்ரூ பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வந்து பார்த்தா ட்ரூ லேபர். இதுதான் மகப்பேறு வலின்னு சொல்லுவாங்க, அல்லது பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. அப்போ த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி, அப்போ த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சியான மீனிங் கர்ப்ப காலங்கள் முழுவதும் ஒரு பெண்ணுக்கு யுட்டிரஸ் உனக்கு என்ன ஆகுது, அதாவது பீரியாடிக் எபிசோட், அதாவது மேக்ஸிமம் வீக் அண்டு ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன். கர்ப்பப்பையானது வந்து தீவிரமாகவோ அல்லது வந்து பார்த்தா அப்படின்னா ஓரளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் சுருக்கப்படுகிறது. இதனால் அவங்களுக்கு என்ன ஏற்படலாம், ஒரு வகையான பெயின் ஏற்படலாம். அதுக்கு என்ன பேருங்கிறான்? ஃபால்ஸ் லேபர். அதுக்கு இன்னொரு பேர் ப்ராக்ஸ்டர் கிக் கான்ட்ராக்ஷன். இது லாஸ்ட் இயர் கொஷனில் கேட்டிருந்தான். வாட் இஸ் ப்ராக்ஸ்டர் கிக்ஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு கேட்பான். அப்போ ஒரே லைன் தான். த்ரூ த ப்ரெக்னன்சி யுட்டிரஸ் வந்து அண்டர்கோஸ் பீரியாடிக் எபிசோட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீக் அண்ட் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கால் ப்ராக்ஸ்டர் கிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிக்கண்ணா, ஓகே. அப்போ இதை லீட்ஸ் பண்ணி உனக்கு என்ன ஏற்படுதுன்னா ஃபால்ஸ் லேபர். அப்போ முன்னாடி சொன்னது ட்ரூ லேபர். அதாவது ட்ரூ லேபர்னு என்ன சொல்லுவோம்? இது வந்து ஒரு சீரியஸ் ஈவெண்ட், எக்ஸ்பெல் த இன்ஃபேண்ட் ஃப்ரம் த யுட்டிரஸ். இட் இஸ் கலெக்டிவ்லி கால்டு என்னன்னு கேட்டால் ட்ரூ லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி யுட்டிரஸ் அண்டர்கோஸ் பீரியாடிக் எபிசோட் ஆஃப் வீக் அண்ட் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன். இட் இஸ் கால்டு என்னவா? ப்ராக்ஸ்டர் கிக் கான்ட்ராக்ஷன். இதை லீட்ஸ் பண்ணி வர்றது ஃபால்ஸ் லேபர். சரிங்கண்ணா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கேட்டிங் பார்ப்பா. அதாவது அஸ் த ப்ரெக்னன்சி ப்ராக்ரஸ், அதாவது ப்ரெக்னன்சி ப்ராக்ரஸ் அப்படின்னு மீனிங் கரு வளர வளர அங்கே என்ன சார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி இது தட் இஸ் கான்சன்ட்ரேட் ப்ரொமோட்ஸ் ஆஃப் யூட்டிரஸ் கான்ட்ராக்ஷன். இதுவும் யூட்டிரஸை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? அதாவது இங்கே ஈஸ்ட்ரோஜன் உனக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னா தட் இஸ் ப்ரொமோட் கான்ட்ராக்ஷன். ஓகே, ப்ரொமோட் எதை? யூட்டிரன் கான்ட்ராக்ஷன். அப்போ யூட்டிரன் கான்ட்ராக்ஷன் உனக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது மோல்டிங் த ஃபீட்டஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு உருவை ஏற்படுத்துது. யாருக்கு? ஃபீட்டஸ்க்கு. ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ். அப்போ அந்த ஃபீட்டஸ் கீழே இறங்குவதற்கும் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய ஸ்டிமுலேஷன். அப்போ இந்த டவுன்வர்ட் ஆஃப் ஃபீட்டஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னா டைலேஷன் ஆஃப் சர்விக்ஸ் ஆஃப் யுட்டிரஸ் அண்டு வெஜினல் கேனால். அப்போ டைலேஷன் என்ன மீனிங்? அதாவது விரிவடையுது. எது விரிவடையுது? சர்விக்ஸ் ஆஃப் யுட்டிரஸ். யுட்டிரஸில் இருக்கக்கூடிய சர்விக்ஸும் வெஜினல் கேனால் ரெண்டு விரிவடைஞ்சி இதனுடைய ரிசல்ட்டிங் என்ன ஏற்படுத்துதுங்கிறோம்? நியூரோ ஹியூமோரல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இதை ஏற்படுத்துது. அப்போ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னாவே என்ன மீனிங்? ஒரு இச்சை செயல் அப்படின்னு அனிச்சை செயல்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் இது ஆட்டோமேட்டிக்காக செயல்படக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு என்ன பேருங்கிறோம்? ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஃபெர்கூசன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, ஓகே. அப்போ இப்போ இது என்ன சார் பண்ணுதுன்னா இன்சியேட் செக்ரியேஷன் ஆஃப் ஆக்சிடோசின் ஃப்ரம் தி எங்கே? நியூரோ ஹைபோபைசிஸ். இது இன்சியேட் பண்ணுது. எதை இன்சியேட் பண்ணுது? ஆக்சிடோசினை. ஃப்ரம் எங்கேருந்து? நியூரோ ஹைபோபைசிஸ். அப்போ நியூரோ ஹைபோபைசிஸ்னால் என்ன? The pituitary gland divided into two parts. ஒன்று அடினோஹைபோபைசிஸ், இன்னொன்று நியூரோஹைபோபைசிஸ். அடினோஹைபோபைசிஸ் அப்படின்னா 6 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். நியூரோஹைபோபைசிஸ் 2 ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒன்று ஏடிஹெச்னு ஒன்று இருக்குது, ஆக்சிடோசின் ஒன்று இருக்குது. இப்போ ஆக்சிடோசினை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. இதனுடைய வேலை பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யுட்டிரன் மசில். இதை லீட்ஸ் பண்ணி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பேபி த்ரூ த பர்த் கேனால். அப்போ பர்த் கேனால் வழியாக உனக்கு என்ன பண்ணும்? குழந்தை வெளியேறிடும். அப்போ இந்த சீக்வன்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு பேர் தான் பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்கண்ணா, ஓகே. அடுத்து ரிலாக்ஸினுடைய வேலை என்ன சார்? இப்போ ரிலாக்ஸின் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ரிலாக்ஸின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹார்மோன். இட் கேன் ப்ரொடியூஸ்டு பை யாருன்னா பிளசண்டா.
தாய்சை இணைப்பு திசுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோனுக்கு என்ன பேர் அப்படின்னா ரிலாக்ஸின் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் யாருன்னா கார்பஸ் லூட்டியம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வாட் இஸ் ரிலாக்ஸின்? ரிலாக்ஸின் இஸ் எ ஹார்மோன் செக்ரீட்டட் பை யாருன்னா பிளசண்டா, ஆல்சோ யார் அப்படின்னா கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியமும் ப்ரொடியூஸ் பண்ணும், பிளசண்டாவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, வாட் ஆர் த யூசஸ் சார்? இது ப்ரொமோட் பண்ணுது எதை? பார்ச்சுரேஷன், மகப்பேரை வந்து பார்த்தா அப்படின்னா தூண்டி விடுதுங்கிறான். பை எப்படி? ரிலாக்ஸிங் த பெல்விக் ஜாயிண்ட், இடுப்பு எலும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ரிலாக்ஸ் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாமல் டைலேஷன் ஆஃப் சர்விக்ஸ் வித் பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன். ஓகே, சர்விக்ஸை விரிவடைய செஞ்சு ஒரு பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனை வந்து பார்த்தா அப்படின்னா ஏற்படுத்தும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆம்னியன் லேயர் அப்சர்வ் ஆகுது, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எல்லாம் த்ரூ அவுட் த வெஜினா, அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணும், ஃபீட்டஸ் வரும். ஓகேவா சார்? இந்த பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் எதை ஏற்படுத்துது பார்த்தா, ஆம்னியன் வந்து ரப்ஜர் ஆகுதா? ஆம்னியனா தெரியும், தட் இஸ் அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயரில் இது ரப்ஜர் ஆகுது. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதாவது தொப்புள் கொடி திரவம்னு சொல்லுவாங்க, பனிக்கொட திரவம்னு சொல்லுவாங்க இல்லையா, பனிக்கொட திரவம் வெளியேறுது. அதை லீட்ஸ் பண்ணி என்ன பண்ணும், ஃபீட்டஸ் வெளியேறும். அப்போ இந்த பிளசண்டா அலாங் வித் ரிமைன் அம்பிளிக்கல் கார்டு, பிளசண்டா மறுபடியும் என்னவா மாறுது அப்படின்னா அம்பிளிக்கல் கார்டாக மாறி ஆஃப்டர் என்னாகும், பர்த் எக்ஸ்பெல் அவுட் என்னன்னு ஆஃப்டர் டெலிவரி. அங்கே இருக்கக்கூடிய வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த அம்பிளிக்கல் கார்டு, அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெல் அவுட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு. ஓகே, இதுதான் பார்ச்சுரேஷன். நெக்ஸ்ட்டு லாக்டேஷன். சார் லாக்டேஷன் என்ன சார்? ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க், பால் உற்பத்தி செய்வது தான் லாக்டேஷன். பை எங்கேருந்து? மெமரி கிளாண்ட். பால் சுரப்பியிலிருந்து பாலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்னென்னா லாக்டேஷன். இப்போ இந்த மெமரி கிளாண்டில் என்னென்ன இருக்குது? அப்போ இப்போ இந்த மெமரி கிளாண்ட் எப்பப்பெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இந்த மெமரி கிளாண்ட் சேஞ்சஸ் டூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், எவரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சி டைமில் மெமரி கிளாண்டோடைய சைஸு சேஞ்சஸ் ஆகலாம். ரெண்டாவது, டூரிங் த ப்ரெக்னன்சி, கர்ப்ப காலங்களில் வேறுபடலாம். 3, லாக்டேஷன், பால் கொடுக்கும் காலங்களிலும் உனக்கு என்ன ஏற்படலாம், மாறுபடலாம் மெமரி கிளாண்ட். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வாட் இஸ் லாக்டேஷன்? ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்ட் சேஞ்சஸ் ஆகுது, எப்பப்பெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது? எவரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள், டூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகேடா. அப்போ நெக்ஸ்ட் வா. அப்போ இன்க்ரீஸ் டெவலப் ஈஸ்ட்ரோஜன். அப்போ இந்த டைமில் ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகரிக்குது, ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன், இது மூணுமே இந்த டேஸ்னது பிளசண்டாவால் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் இல்லையா. இங்கேயும் இன்க்ரீஸ் டெவலப் ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்து, ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகரித்து, ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன் அதிகரிச்சிருச்சு. இது எப்போ சார் அப்படின்னா எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஓகே, ப்ரெக்னன்சியோடைய எண்டில் இதெல்லாம் அதிகரித்து இட் கேன் ஸ்டிமுலேட், இது போய் தூண்டி விடுது எதை? ஹைபோதலாமஸ். இப்போ ஹைபோதலாமஸ்னால் என்னது? இப்போ அந்த ஹைபோதலாமஸ் தான் கண்ட்ரோலிங் ஃபார் பிட்யூட்ரி கிளாண்ட். அப்போ பிட்யூட்ரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஹைபோதலாமஸ், பார்ட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்போ ஹைபோதலாமஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டரை தூண்டிவிடும். அப்போ ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டர் எதை தூண்டுது? ஆன்டீரியர் பிட்யூட்ரியை தூண்டி, ஆன்டீரியர் பிட்யூட்ரி கேன் செக்ரீட்டிங் ப்ரோலாக்டின் ஹார்மோன். இதனுடைய வேலை மேஜர் ரோல் என்னது? லாக்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா இல்லையாப்பா? அடுத்தது ஆக்சிடோசின். அப்போ ஆக்சிடோசினுடைய வேலை என்ன சார்? இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரிலாக்ஸின்னு சொன்னேன், அடுத்தது லாக்டேஷன்னா என்னன்னு சொன்னேன். இப்போ ஆக்சிடோசினுடைய வேலை என்ன? இப்போ அந்த ஆக்சிடோசினுடைய வேலை என்னென்னா லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட் டவுன் என்ன மீனிங்? ஒரு நிர்பந்த கட்டாயத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு அனிச்ச செயல். இது என்ன பண்ணுது? ஆக்சுவலி இஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த அல்வியோலை ஆஃப் மெமரி கிளாண்ட். அதாவது நிறைய நடத்திருக்கேன், மெமரி கிளாண்ட் நடத்திருக்கேன், அதில் வந்து அல்வியோலை தான், ஏர் சாக் தான் உனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துக்கு ஆக்சுவல் இஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த அல்வியோலை ஆஃப் மெமரி கிளாண்ட். இது உனக்கு என்ன பண்ணணும்னா சுருங்கி ஆட்டோமேட்டிக்காக பாலை வெளியேற்றுவதற்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? ஆக்சிடோசின் இருக்குது. இதுதான் ஒரு நிர்பந்த அனிச்சை செயலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மீனிங் வித்தவுட் கண்ட்ரோலிங் ஃபார் என்னன்னு கேட்டால் பிரெயினுடைய பர்மிஷன் இல்லாமலே செயல்படுத்துவது. ஓகே, அப்போ பிரெயினுடைய பர்மிஷன் இல்லாமல் மில்க் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? அல்வியோலையிலேருந்து செக்ரீட் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணே. அப்போ டூரிங் லாக்டேஷன் ஆக்சிடோசின் என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் ஆகுது. ரீசன்ட்லி எம்டியட் யூட்டிரஸ் கான்ட்ராக்ட். அப்போ மறுபடியும் யூட்டிரஸ் கான்ட்ராக்ட் ஆகி ஹெல்பிங் டு த ரிட்டர்ன் ப்ரெக்னன்சி சைஸ், மறுபடியும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரது யார் அப்படின்னு கேட்டால் ஆக்சிடோசின் தான். ஓகே கண்ணே. இப்போ ஃபைனலாக இப்போ இந்த மெமரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, செக்ரீட் பண்ணுது. என்ன செக்ரீட் பண்ணுது? ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணுது. அதுக்கு பேர் கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வாட்டை வந்து பார்த்தாலும் 2 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காமா. கொலோஸ்ட்ரம்னா என்ன? கொலோஸ்ட்ரம் அப்படிங்கிறது என்னது? மெமரி கிளாண்ட் செக்ரீட்ஸ் எல்லோயிஸ் ஃப்ளூயிட் இஸ் கால் கொலோஸ்ட்ரம்.
இது டூரிங் எப்போ அப்படின்னா இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் பார்ச்சுரேஷன், அதாவது வந்து குழந்தை பிறந்து அதாவது மகப்பேறு நடந்து ஒரு சில நாட்கள் மட்டுமே செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு மில்க்குக்கு என்ன பேர் அப்படின்னா எல்லோயிஸ் ஃப்ளூயிடு, அதுக்கு பேர் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இட்காஸ் இதில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்கான் பாரு. அதாவது லெஸ் லாக்டோஸ், லாக்டோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் கம்மியாக இருக்கும். மில்கில் இருக்கிறதானே லாக்டோஸ், அதாவது மில்கில் இருக்கக்கூடிய சுகருக்கு என்ன பேர்னா லாக்டோஸ். தென் மில்க், பாலை கம்பேர் பண்ணும் பொழுது லாக்டோஸ் இதில் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது நோ ஃபேட், கொழுப்பு, தட் இஸ் கொழுப்பே இருக்காதுங்கிறான். இட் கண்டெயின் மோர் ப்ரோட்டீன், அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கும், விட்டமின் இருக்கும், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் என்னது, கொலஸ்ட்ரம் ஆல்சோ ரிச் இன் என்னது இம்யூனோக்ளோபின் இருக்குது சார். என்ன சார் இம்யூனோக்ளோபின் இருக்குது? அப்போ இந்த இம்யூனோக்ளோபின் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் தட் இஸ் இம்யூனோக்ளோபின் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இம்யூனோக்ளோபின் ஏவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காணப்படுது அப்படிங்கிறான். அப்போ இம்யூனோக்ளோபின் ஏனா என்ன, ஆல்ஃபா நம்ம நடத்தியிருக்கோம் இல்லையா. தி இம்யூனோக்ளோபின் கேன் டிவைடட் இன்டு கிளாசிஃபைட் இன்டு 5 டைப்ஸ். ஓகே, ஆல்ஃபா, பீட்டா, காமா ஞாபகம் இருக்கு இல்லையா. ஓகேவா, மேக்ஸிமம் ஆல்பா இருந்தது, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா எபிசிலான் இருந்தது, மியூ இருந்தது, எக்ஸட்ரா. அதாவது பீட்டாலாம் கிடையாது. இந்த கொலஸ்ட்ரம் ஆல்சோ ரிச்சின் என்னென்னு கேட்டால் இம்யூனோக்ளோபின் ஏ ஆன்டிபாடிஸ் இருக்குது. இதனுடைய வேலை திஸ் இஸ் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் என்னென்னா இன்ஃபேண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எகெயின்ஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா, பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆன்டிபாடிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மில்க் வந்து பார்த்தா அப்படின்னா ஐடியல் ஃபுட் ஃபார் இன்ஃபேண்ட், இதுதான் ஒரு ஐடியல் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆல் த கான்ஸ்டியூண்ட் ஆஃப் சூட்டபிள் கான்சன்ட்ரேஷன், ஈஸிலி டைஜஸ்டபிள், எளிதில் செரிமானம் அடையக்கூடிய உணவாக இருக்குது. இது ஃபுல்லி சஃபிஷியன்ட் டில் அபவுட் என்னது 6 months ஆஃப் ஏஜ், 6 மாதம் வரல அந்த குழந்தைக்கு கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறான். இன் ஆல் இன்ஃபன்ட் மஸ்ட் பி பிரஸ்ட் ஃபீட் என்கிட்ட மதர் டு என்சீர் க்ரோத் ஆஃப் ஹெல்த்தி பேபி. கொடுக்கும்போது என்னது ஹெல்த்தியான வந்து பார்த்தீங்கன்னா பேபியை உருவாக்கலாம். சரிக்கணும், ஓகே. இதில் சிசேரியன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கான். ஏன்னா இதில் ஒரு டைம் அசசன் ரீசன் கேட்டிருந்தாங்க. அசசன் ரீசன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை அப்படியே கேட்டிருந்தான். அதாவது when normal vaginal delivery is not possible due to factor like position of baby and nature of the placenta. ஓகேவா, அங்கே இருக்கக்கூடிய பேபியோடைய பொசிஷனையும் நேச்சர் ஆஃப் பிளசண்டா, ஓகேவா, அங்கே இருக்கக்கூடிய பேபி இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, டெலிவர்டு த்ரூ சர்ஜிக்கல் இன்சிஷன் இந்த உமன், இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் தட் இஸ் என்னது சிசேரியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டேர்ம்டு என்னென்னு கேட்டால் அப்டாமினல் டெலிவரின்னு சொல்லுவாங்க, அல்லது சிசேரியன் செக்ஷன் அல்லது சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தான், அதாவது அசசன் கொடுத்துட்டான். when normal vaginal delivery is not possible due to factor like position of baby and nature of placenta, the baby அப்படின்னு கொடுத்துட்டான். இந்த டெலிவர் த்ரூ வந்து பார்த்தா சர்ஜிக்கல் இன்சிஷன் இந்த உமன். இட் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் அப்டாமினல் டெலிவரி அல்லது சிசேரியன் கொடுத்துட்டான். ஓகே, அப்போ வந்து அசசன் ரீசன் வந்து பார்த்தா அப்படின்னா போத் ஆர் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில் கொலஸ்ட்ரம்னா என்ன, அந்த ஆன்சரே எழுதலாம், நம்ம என்ன சொன்ன ஆன்சர் எழுதலாம். இப்போ கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரியன் ரிச் ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ்டு பை யார் அப்படின்னா ஹியூமன் ஃபீமேல். எப்போ சார், ஆஃப்டர் கிவிங் பர்த், இமீடியட்டாக வந்து குழந்தை பிறந்தவுடன் வெளியேறக்கூடிய ஒரு எல்லோயிஸ் ஃப்ளூயிடுக்கு என்ன பேர்னா கொலஸ்ட்ரம். இது இட் இஸ் லோடட் வித் இம்யூன், அதிகப்படியான இம்யூனிட்டி இருக்கும், குரோத் வளர்ச்சி இருக்கும், டிஷ்யூ ரிப்பேர் அதாவது தேய்மை, அதாவது வந்து பார்த்தா அழிந்து போன செல்களை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜெண்டாக இருக்குது. ஸ்டிமுலேட் மெச்சுரேஷன் ஆஃப் இன்ஃபன்ட் இம்யூன் சிஸ்டம். நோ ஆர்டிபிசியல் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஃபார் ஃபர்ஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆல் நேச்சர் பெனிஃபிட்ஸ் அண்ட் தேர்ஃபோர் சுட் பி என்னது டெஃபினைட்லி ஃபீட் த பேபி ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 1st வீக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோ. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, அதில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இந்த ஸ்டெரைல்னா என்ன, ஏஸ்பெர்மி என்ன, ப்ரோஸ்டாட்டிஸ்னா என்ன, ஆர்கியோடெக்டமினா என்ன, ஸ்பெர்மார்க்னா என்ன மீனிங் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னா பார்த்துக்கோ.